ஹாய் அக்காலேக்கா. டி ப்ராடக்ட்ல இருந்து உங்களுக்கு நல்ல டெஸ்டிமோனி இருக்கு சொன்னாங்க. சோ எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலி நான் என்ன எடுத்தேன்னா கொலிஜன் மட்டும் தான் எடுத்தேன். இப்போதைக்கு கொலிஜன் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன். கொலிஜன் ஏன் எடுத்தேன் அப்படின்ட்டு சொல்றேனே, ஆக்சுவலி நான் வந்து என் சிஸ்டர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கொலிஜனை. ஒரு வாரம் சென்று நான் அவங்கள பாக்குறேன். 1 வீக் கழிச்சு நான் அவங்கள பார்க்கும் போது ஏய் மூஞ்சில இன்னும் வித்தியாசம் தெரியுது அப்படின்ட்டு. பிரைட் ஆயிடுங்களா? ஆமா, அவங்க பிரைட்டா கொஞ்சம் மூஞ்சிலாம் அப்படி சின்னதாகி ஒரு மாதிரியா என்னோட யங்கா தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன் என்ன பாய்க்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க கொலிஜன் குடிக்கிறாங்கன்ட்டு. எனக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு, எனி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கவே முடியாது நான். ஸோ கொலிஜன் குடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன், அது எப்படி குடிக்கிறது? ஸோ அவங்க சொன்னாங்க அது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்னு. அவங்க சொன்ன உடனே என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா ஓகே யங்கா தெரியும் அப்படின்னு தான் என் மண்டையில ஏறினுச்சு. ஸோ நான் கொலிஜன் வாங்கிட்டு 3 days குடிச்சு 3வது நாள் ஓகே. என்னோட ஹிஸ்டரி என்னன்னா நான் வந்து 45 minutes ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ காலையில் நான் ட்ராவல் பண்ணணும்னா நான் வந்து நிற்கணும். நான் அந்த 45 minutes நான் நிற்கணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா என்னை விட்டு 6 ஸ்டேஷன் முன்னாடி போயிட்டு 1st ஸ்டேஷன்ல ஏறி நான் போவேன். ஸோ தட் நான் உட்காரணும். ஏன்னா என்னால் நிற்க முடியாது, நான் வந்து ஃபெயிண்ட் பண்ணிடுவேன். ஐ வில் ஃபெயிண்ட். நான் வந்து 10 minutesக்கு மேலே நான் நிற்க முடியாது, எனக்கு முட்டி வலிக்கும். அந்த வலி வந்து எனக்கு மயக்கம் வந்துடும். ஓகே, ஸோ அந்த இஷ்யூ இருந்துச்சு. ஆனால் நான் 3வது நாள் குடிச்சு நான் வந்து அன்னைக்கு வந்து நான் லேட்டு ஆஃபீஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நோ சாய்ஸ், நான் ட்ரெயின் ஏரியாவும் நான் நின்று தான் போகணும்னு ஒரு இது. நான் வந்து அந்த 45 minutes வந்து நான் நின்றுட்டு தான் போனேன். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஃபெயிண்டிங்கோட இது இல்லை. ஸோ நான் வந்து அந்த 45 minutes போயிட்டு நான் ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டேன். எனக்கே தோணுச்சு ஓகே 45 minutes நம்ம வந்து நின்றுட்டு போயிட்டோம் ஓகே அப்படின்ட்டுன்னு. ஆனால் என்னோட ஜெர்னி வந்து நான் ட்ரெயின் ஏறி இறங்கி நான் படிதான் ஏறி போனோம், எனக்கு முட்டி வலிக்கும். ஸோ நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருவேன், ஸ்டேஷன்ல உட்காந்துருவேன். ஆனால் அந்த அன்னைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நான் 45 minutes நின்றுட்டேனே அப்படின்ட்டுன்னு படியில ஏறி போறேன், முட்டி வலி இல்லை எனக்கு. ஆக்சுவலி நான் கொலிஜன் தானே குடிச்சேன். என் மண்டையில நம்ம கொலிஜன் தான் குடிச்சோம், நம்மளுக்கு முட்டி வலி எப்படி சரியா போவோம், இது இல்லை. முட்டி வலி இருந்து என்னமோ நம்மளுக்கு மனம் பிரம்ம போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் நானும் போயிட்டேன். ஓகே 2வது நாளும் அதே மாதிரி தான் நடந்துச்சு, முட்டி வலி இல்லை அறவே. ஆனா என் ஆபீஸ்ல வந்து ஆளுங்க வந்து பாக்குறாங்க, ஏய் ஆபீஸ்ல இன்னும் டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு. ஆனா எனக்கு தெரியல. ஆனா ஆளுங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஆபீஸ்ல இன்னும் டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு. ஆனா எனக்கு என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு வேற. டெய்லி நான் டாய்லெட் போக முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ போக முடியாது. ஆனா கொலிஜன் குடிச்சு எனக்கு முட்டி வலி சால்வ் ஆகுச்சு, என்னோட கான்ஸ்டிபேஷன் சால்வ் ஆகுச்சு, என்னோட wrinkles-லாம் and then மூஞ்சி வந்து க்ளோ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் வித் த 1 box of collagen.